ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்துடலாம். இதுக்கு ப்ளவுஸோட பார்டர் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாரி பீஸில் உள்ள பார்டரே தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வெட்டி முடிச்சு கொஞ்சம் பிசர் இருக்கும்ல, அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போது ப்ளவுஸோட பேக் நெக் வந்து நான் வெட்டலை, பேக் பார்ட்டில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு எனக்கு டெப்த்து வேணுமோ அதை மார்க் பண்ணேன். கழுத்து வந்து 2.25 வச்சுருக்கேன். அது மாதிரி கழுத்து இறக்கம் வந்து ஒரு 10.5 இன்ச்சு அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நல்லா டீப்பாக கேட்டாங்க, அதனால இப்போது 10 இன்ச்சில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 10 இன்ச்சில் வந்து 10 இன்ச் அண்ட் அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரையலாம். அதே மாதிரி கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 2.5 இன்ச்சு, ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு கோடு போட்டு அதையும் வந்து லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மேலேயும் ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் ஒரு கர்வ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 4லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்னொரு ஒரு கர்வ் வந்து கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கர்வ் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா டீப்பாக கொடுக்கணும்னா டீப்பாகவும் கொடுக்கலாம், இல்லை சின்னதாக கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நான் மார்க் பண்ணல, அந்த பகுதியை வந்து நான் அழகாக வந்து கர்வ் கொடுத்த இடத்த நல்லா அழகாக கர்வ் மாதிரி வெட்டுங்க. இதை கேன்வாஸ் வச்சும் நம்ம பண்ணலாம், கேன்வாஸ் இல்லாமலையும் பண்ணலாம். நான் வந்து கேன்வாஸ் இல்லாமல் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா பிகினர்ஸ்னால கேன்வாஸ் வச்சு டக்குன்னு வந்து கற்றுக்க முடியாதுங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பழகிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸில் நான் சொல்லித்தரேன். இப்போது நான் வந்து 2 பீஸை வெட்டிட்டேன். இப்போ ப்ளவுஸ் பீஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது மேலே இந்த பீஸை லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்த மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டு ஒரு குண்டூசியால் வந்து நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இவ 2 சைடும் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். நடுவில் இருக்கிற பீஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதனால் அது நடுவில் இருக்கிற பீஸ் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இப்போது சைட் 2யும் வந்து நான் அந்த பீஸ் வந்து அசையாமல் லைனிங் அசையாமல் இருக்கிறக்காக குண்டூசி போட்டு குத்தி வச்சுறேன். அதுக்கப்புறம் சாரி பார்டருக்கு ப்ளவுஸோட கீழ் பகுதியில் இருக்குமே அந்த பார்டரை வந்து நான் தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ப்ளவுஸோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பார்டரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது 2 சைடும் உயரம் வந்து 14 இன்ச் இருக்கனால நான் 14 இன்ச் அளவுக்கு பார்டர் வந்து எடுத்துருக்கேன். அதை 2ஆக மடித்து நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 14 இன்ச்சுக்கு நீளமாக வச்சு இப்போது அந்த பார்டரை வந்து நான் உள் சைடாக கொடுக்குறேன். அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே பார்டரோட ப்ளவுஸ் நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்டர் வச்சுருக்கேன், அதோட நல்ல பக்கமும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லைனிங் அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ப்ளவுஸோட நல்ல பக்கம், பார்டரோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது, அண்ட் லைனிங் பீஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே அந்த லைனிங் பீஸ் மேலே அந்த வளைவுகளில் நான் வந்து குண்டூசி வந்து வச்சுட்டு அப்படியே வந்து ஒட்டி வந்து நான் தையல் போட போகிறேன். இப்போது இந்த பகுதி எனக்கு ஓகே கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே பீஸ் எனக்கு தேவைப்படலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் எக்ஸஸாக இருக்கிற எல்லா அந்த ப்ளவுஸ் பீஸையும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து அடித்து உள்ள சைடாக திருப்ப போகிறோம். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே ஒரு தையல் வந்து போட்டு அடித்து திருப்ப போகிறேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த லைனிங் பீஸ் மேலேயே வந்து ஒரு 1/4 கைடுக்கு எப்படி தையல் போடுவீங்களோ அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து அப்படியே பைப்பிங் கொடுக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் பைப்பிங் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த லைனிங் பீஸ் எப்படி மேல் சைடு இருக்கோ அதை அப்படியே உள் சைடை வைங்க. ஆனால் பார்டரையும் ப்ளவுஸ் பீஸையும் மாற்றிடாதீங்க. பார்டருக்கு மேலே ப்ளவுஸ் பீஸ் மேலே பார்டரை வச்சுட்டு அப்படியே இந்த லைனிங் பீஸ் அப்படியே உள்ள இது மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி உள் சைடில் அப்படியே அதே மாதிரி வச்சு நீங்கள் அடித்து திருப்ப தேவையில்லை, அடித்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் சின்ன சின்னதாக வந்து நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் க்ராஸாக இருக்கிற மாதிரி நாச்சஸ் கொடுத்துட்டு இப்போது இந்த பீஸை வந்து அப்படியே வந்து வளைவுகள்லாம் நல்லா வெளியில் ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து அப்படியே பெரட்டி எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த வளைவுகள் வராது, பட் கொஞ்சம் போக போக இது மாதிரி நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பழகுனிங்கன்னா அந்த வளைவுகள்லாம் அழகாக இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுடலாம். அந்த பார்டர் பீஸோட நுனியில் ஒரு படிமான தையல், அமுக்கு தையல்னு கூட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுட்டு வந்துடலாம். சப்போஸ் லைனிங் வந்து பார்டருக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அடியில் லைனிங்கை வந்து ப்ளவுஸ் பீஸ்க்கு அடியில் கையை
வச்சு இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த லைனிங் பீஸ் வந்து உள் சைடாக போயிடும், வெளியில் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு தெரியாது. அதனால அந்த இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். லைனிங் லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தனால அடியில் கையை விட்டு லைனிங்கை இழுத்து விட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு அந்த ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்களேன். நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண போகிறோம். அதாவது அந்த 1 இன்ச்சு இப்போ நீங்கள் தையல் போட்டிங்களா அந்த இடத்துல இருக்கணும். இன்ச் டேப்பில் அந்த 1 இன்ச்சு நீங்கள் தையல் போட்ட இடத்துல இருக்கணும். மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இன்ச் டேப்பை நுனியில் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. 1 இன்ச்சுனாலும் வைக்கலாம், 2 இன்ச்சுனாலும் வைக்கலாம். அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு பாதி 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி ஷேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு க்ரியேட்டிவிட்டி நீங்கள் அதில் ஆட் பண்ணணுன்னா அந்த ஷேப்பை வந்து நீங்கள் இன்னும் அழகாக வேறு மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணி அதே மாதிரி அதுக்கு மேலேயே வந்து மார்க் பண்ணதில் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ நான் தையல் போட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிற பீசஸை வந்து நான் சின்ன சிசர் இருக்குல்ல அதை வச்சு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ தையல் போட்டதுலேருந்து ஒரு கைடு அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு கோடு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட விரலை வந்து அடியில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிசரோட நுனி வந்து உங்கள் விரலில் ஒட்டிக்கிட்டே வர்ற மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைனா தப்பி தவறி ப்ளவுஸ் பீஸ் மேலே படுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த விரலை வந்து அடியில் வச்சு கட் பண்ணிகிட்டே வாங்க. ப்ளவுஸ் பீஸ் மேலே பற்றக்கூடாது. அதேமாதிரி இந்த மாதிரி சின்ன சிசரில் வந்து நுனி வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப கூர்மையாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சோம்ல அதில் லெஃப்ட் எது ரைட் எதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் லெஃப்ட்டு. அப்போது இதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஃபேப்ரிக் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு லைனிங் பீஸ் நான் எடுத்துக்கிறேன். லைனிங் பீஸ் மேலே இந்த பீஸை அப்படியே வச்சுட்டு அந்த ஷேப்பை மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே வரைஞ்சிட்டு பேக்கில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபேப்ரிக் வச்சுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு அதே ஷேப் தான் இருக்கணும், பேக் சைடு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்து ஃபேப்ரிக் வேணும். ஏன்னா அது வந்து ஸ்டிச்சிங்கில் உள்ளே போகும். அதனால் ஃப்ரண்ட் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பேக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது திரும்பவும் நான் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பேக்கில் மட்டும் தான் நிறைய தேவைப்படுது, ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து எனக்கு அப்படியே தான் வேணும். இப்போது இந்த வரைஞ்சதை வந்து நான் தனியாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸில் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் கொடுக்கணுனாலும் கூட கொடுக்கலாம், இல்லை சாரி பீஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து இந்த இதை ஷேப்பை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் ப்ளவுஸ் பீஸே தான் கொடுக்க போகிறேன். இப்போது இதை உள் சைடாக வச்சுட்டு நான் வந்து எந்த அளவுக்கு இது வெளியில் தெரியணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு எனக்கு இது போதும், இது இந்த அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு, இதுக்கு தான். இப்போது நான் ப்ளவுஸ் பீஸு மிச்சம் இருக்கிற பகுதியை எடுத்துகிட்டு அதில் இந்த பீஸை வச்சு அப்படியே வந்து எக்ஸாக்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த பீஸை வந்து அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட குறைய இருந்தால் ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். பட் எனக்கு வந்து தாராளமாகவே நிறையா பீஸ் இருக்கிறனால நான் அப்படியே வந்து இந்த பீஸ் அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த வளைவை மட்டும்தான் தைக்க போகிறோம். பின் சைடும் அடிப்பகுதியும் தைக்க தேவையில்லை. அப்படி அடிப்பகுதி தைக்கணும்னு நினச்சிங்கன்னா தைச்சிக்கலாம், இல்லை தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. அந்த சைடை மட்டும் அந்த வளைவை மட்டும் நீங்கள் வந்து தைச்சா போதும். ஒரு தைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து அந்த சின்னதாக அந்த நாச்சஸ் கொடுத்துக்கோங்க அந்த வளைவுகளில். ஏன்னா நம்ம பெரட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும், அதுக்காக தான். இதுலேயே கூட கேன்வாஸ் வச்சு பெரட்டலாம், ஆனால் நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தான் சொல்லித்தரேன். அதனால் அந்த சின்ன நாச்சஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த இதை வந்து நம்ம பெரட்டி எடுத்துடலாம். பெரட்டி எடுத்த பிறகு அந்த நுனியிலலாம் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும், அதனால் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பகுதியிலலாம் அதனால் ஷார்ப்னஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சிசரையே மெதுவாக உள்ளே விட்டு நீங்கள் லைட்டாக குத்தி விட்டிங்கனாலே அதை வந்து நல்லா ஷார்ப்பாக வந்துடும். இல்லை குண்டூசி வச்சு கூட குத்தி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல், எப்படி நம்ம இந்த பார்டர் மேலே ஒரு படிமான தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கு மேலேயும் ஒரு படிமான தையல் போடலாம். இது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன்.
இப்போது படிமான தையல் போட்டுட்டு அங்கங்கே உள்ள பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பவும் அந்த பீஸை நான் ப்ளவுஸ் இதுக்குள்ளே வச்சுட்டு திரும்பவும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்து வெளியில் தெரியணும் இந்த பீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நான் வெளியில் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். தோராயமாக இது 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். இப்போது இந்த சாரீ பீஸில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு துணி எடுத்துக்கோங்க அகலம். அதே மாதிரி 3 இன்ச்சு அளவுக்கு உயரம் வந்து எவ்வளோ இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. துணியோட அகலம் வந்து 2 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை மடித்து ஒரு தையல் போட்டிங்கன்னா அது 3/4 இன்ச்சுக்கு ஆயிரும். ஸோ 3/4 இன்ச்சுக்கு அளவுக்கு அகலமும் இந்த பீஸ் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீளமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணிங்களா அந்த பீஸ் மேலே அதுக்கு மேலேயே வச்சு அந்த மார்க்கிங்லேயே தையல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தையல் வந்து அந்த மார்க்கிங் மேலேயே வரணும். அதே மாதிரி ஒரு சைடு நம்ம போட்டு எடுத்த பிறகு இன்னொரு சைடு எப்படி தையல் போடணுன்னா ஃபஸ்ட்டே ஒரு படிமான தையல் போட்டிருப்பீங்களா அந்த பீஸ் மேலே அந்த தையல் வந்து கரெக்டாக இந்த பீஸ்க்கு மேலேயே வர்ற மாதிரி வச்சு இன்னொரு தையல் போட்டு எடுத்துருங்க படிமான தையல். இப்போது திரும்ப வச்ச பிறகு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட குறையா இருந்தாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அப்படியே அந்த ப்ளவுஸ் பீஸ் மேலே திரும்பவும் அந்த பார்டர் மேலே ஒரு தையல் போட்டு வரேன். அந்த கீழே உள்ள பீஸை அசைக்காமல் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டு வரேன். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் உள் சைடாக மடக்கி இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துடலாம். நான் வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதாவது இந்த பீஸை வந்து தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பீஸ் தெரியும். ஸோ அடி பீஸை வந்து அப்படியே வச்சுட்டு அடி பீஸில் கத்திரிக்கோல் பற்றாத மாதிரி பார்த்து மேலே உள்ள பீஸை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க. இப்போ தெரியுது அவங்களுக்கு நான் எதுக்காக வந்து அந்த அடி பீஸ் மேலே ஒரு படிமான தையல் போட்டேன். ஏன்னா பின்னாடி நான் இந்த மாதிரி இது பண்ணுவேங்கிறனால தான். அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சேன்னா நான் பைப்பிங் கூட கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிசுரை மறைக்கிறதுக்கு நான் லேஸ் கொடுக்க போகிறேன். நான் 2 விதமான லேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ள பட்டை லேஸை வந்து நான் இந்த இடத்துல பார்டரில் உள்ள பிசுறில் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதாவது லேஸோட 2 பகுதியிலையும் தையல் போடணும். லெஃப்ட் சைடு கார்னர்லேயும் தையல் போடணும், ரைட் சைடு கார்னர்லேயும் தையல் போடணும் லேஸோட. அப்போ தான் வந்து பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது. நான் ஒரு லெஃப்ட் சைடு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ ரைட் சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள் பிசுறு எதுவும் இல்லை. அதே மாதிரி கீழேயும் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே கலர் சாரி கலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய லேஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கீழே அந்த இது இருக்குல்ல அதில் பிசுறு மறைக்கிற மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். லேஸோட லெஃப்ட் சைடு கார்னர் ரைட் சைடு கார்னர் 2 சைடும் வந்து நான் தையல் போட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா கீழ்ப்பகுதியிலையும் பிசுறு இருக்கிறதுனால அந்த பிசுறு வந்து எனக்கு வந்து தெரியக்கூடாது. ஒரு உள் சைடுக்கு தையல் போட்ட மாதிரி இப்போது வெளி சைடாக வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். இந்த லேஸோட 2 சைடும் தையல் போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த இடம் ஓப்பனாக இருக்கிறனால மேல் பகுதி ஓப்பன் சைடையும் வந்து லைட்டாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நூல் கண்டு வந்து லேஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது க்ரீம் கலர் லேஸுங்கிறனால க்ரீம் கலர் நூல் கண்டு யூஸ் பண்ணி இப்போது இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது சென்டரில் வந்து நீங்கள் இந்த சாரியில் உள்ள பார்டர் பீஸ் தான் நான் வைக்க போகிறேன். இது எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னா நெக்கோட டெப்த்து கழுத்து இறக்கம் 10 இன்ச்சு சொன்னாங்களா, அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேருந்து இந்த பார்டர் இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ டோட்டலாக ஒரு 14 இன்ச்சு அளவுக்கு ப்ளவுஸ் உயரம், அதில் 10 இன்ச்சு கழுத்து இறக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு 4 இன்ச்சு இருக்கும். அப்போ இந்த பார்டரில் வந்து ஒரு 4லேருந்து 4.5 4 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து ஒரு 4.5 இன்ச்சு அளவுக்கு இந்த ஒயிட் கலர் பார்டர் எடுத்திருக்கேன் நான். சாரி பீஸில் உள்ள பார்டர் அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு சைடு 2யும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கழுத்து அகலம் எந்த அளவுக்கு வச்சுங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த கீழே உள்ள கழுத்து அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்டர் பீஸும் வரணும் சரிங்களா. உயரமும் கழுத்து அகலமும் நீங்கள் கடைசியாக வைக்கக்கூடிய எந்த பீஸில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இந்த பீஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த பார்டர் பீஸில் நான் லைனிங் கொடுத்து அடித்து திருப்பிக்கிறேன். மேல் சைடு மட்டும் எனக்கு வந்து க்ளோஸ்டாக வேணும், அதனால நான் அடித்து திருப்பிக்கிறேன். இல்லை உங்களுக்கு பைப்பிங் கொடுக்கணுன்னா நீங்கள் டைரெக்டாக பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். இப்போது நான் அடித்து திருப்பிட்டு இதுலேயும் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் வந்து நடுவில் வந்து
ஒரு போ மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கு சாரி பீஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த பார்டர் எந்த அகலமோ அந்த அகலத்துக்கு சாரி பீஸை 2ஆக எடுத்திருக்கேன். அதை மடித்து தச்சுட்டு திருப்பிடுறேன். ஏன்னா போக்கு நம்ம அப்படி தானே பண்ணுவோம், மடித்து தச்சு தான் திருப்புவோம். அதே மாதிரி பண்ணிவிட்டு அகலம் நீளத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாரி பார்டரை விட கொஞ்சம் நீளம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா போக்காக இந்த பீஸை ரெடி பண்ணிட்டு ரெக்டாங்கிள் பீஸ். இந்த ரெக்டாங்கிள் பீஸில் அந்த வளைவு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா சாரி அந்த பார்டரில், அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து உங்கள் 4 விரல் இல்லை 3 விரல் நல்லா அந்த பீஸ்க்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சாரி பார்டருக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா போ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இந்த ஃபேப்ரிக் தேவைப்படாதனால. அதுக்கப்புறம் மேலே உள்ள எக்ஸஸாக இருக்கிற சாரி பீஸை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அந்த பார்டரை 2ஆக மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து எதுக்காக மடித்து தையல் போடுறேன்னா, நம்ம இதெல்லாம் செஞ்ச பிறகு ப்ளவுஸில் ஓவர்லாக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் பேக் சைடில். ஏன்னா இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு. பட் என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லாதனால பிசுறு தெரியக்கூடாதுங்கிறனால இந்த மாதிரி சின்னதாக அங்கங்கே மடித்து விட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி ஓவர்லாக் மிஷின் இருக்குன்னா நீங்கள் அந்த பீஸோட கார்னரில் தையல் போட தேவையில்ல, அப்படியே நீங்கள் பண்ணிடலாம். இப்போது இந்த பீஸை வந்து நான் கரெக்டாக வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சாரி பார்டரில் மார்க் பண்ணியிருப்போம் அந்த லைட்டாக கர்வ், அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸை வச்சுட்டு நான் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு தையல்னாலும் போடலாம், 2 தையல்னாலும் போடலாம், அது உங்களோட சௌகரியம் தான். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கரெக்டாக இந்த போ வருதான்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம சாரி பார்டரில் தையல் போட்டிருப்போம்ல அதே மாதிரி இன்னொரு தையலையும் இந்த சைடாக வந்து நான் போட்டுடுறேன். 2 தையல் கூட நீங்கள் போடலாம், இன்னும் ஸ்ட்ராங்காகவே அந்த பீஸ் இருக்கும். இப்போ எதுக்காக அந்த சாரி பீஸில் வந்து கொஞ்சோண்டு நான் இந்த மாதிரி தூக்குன மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இழுத்து வரக்கூடாது, நல்லா அந்த போ மட்டும் அழகாக தனியாக தெரியணும். இல்லைன்னா அந்த சைடில் உள்ள பீஸை இழுத்து வரும். இப்போ பாருங்கள் எக்ஸஸாக கொடுத்தனால தான் நல்லா அழகாக வந்து போ வந்திருக்கு. இப்போ இந்த போ வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து கீழேருந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து அந்த நூலை 2 வாட்டி சுற்றிடுறேன். 2 வாட்டி சுற்றின பிறகு சென்டரில் வந்து எனக்கு ஏதோ வெறுமன மாதிரி இருந்த மாதிரி தோணுச்சுனால ஆரி ஒர்க்குக்கு பீடு யூஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப சின்ன பீடு, அந்த பீடில் ஒரு 5-6 பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த சென்டரில் அந்த பீஸ் செக்யூர் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க்கில் சின்ன பீடாக இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் ஒரு எத்தனை அந்த கரெக்டாக அந்த தையல் போட்டு இப்போ அந்த நூல் தெரியாமல் இருக்க அந்த போர்டு சென்டரில் நூல் சுற்றி ஸ்டிச் பண்ணோம்ல அந்த நூல் தெரியாத அளவுக்கு மறைக்கிற மாதிரி இந்த சின்ன பீடாக ஒரு 7-8 பீடு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு அழகாக ஒரு இது மாதிரி நான் கொடுத்துட்டேன். மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அடியில் வந்து 2-3 வாட்டி முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன், அந்த தையலில் தெரியாத மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். இப்போ சைட்லேயும் அதே மாதிரி போ வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு மணி வந்து நான் கொடுத்தேன் சென்டரில். ஏன்னா அதுலேயும் கயர் பீஸ் வந்து சென்டரில் தெரியக்கூடாதுன்னு கீழே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துகிட்டு அடித்து திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு சைடில் 2 டாட் பிடிக்கணும்னு அந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டேன். இதுக்கு என்ன ஸ்லீவ் டிசைன் கொடுத்துருப்பேன்னு டவுட் இருந்துச்சுன்னா அதோட தனி வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதுதான் இந்த ப்ளவுஸோட சாரீ, ரொம்பவே அழகான கலர், ஒரு கோல்டன் கலர் ஃபுல் சாரீ கோல்டன் சரி வச்சு ராமர் பச்சை கலர் ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் அண்ட் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். இதோட 2 வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னா ப்ளவுஸ்க்காக நீங்கள் தைப்பீங்களா லைனிங் ப்ளவுஸ், அந்த சார்ஜோடு சேர்த்து நீங்கள் ஒரு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.